விழுப்புரத்தில் நாளை கள் இறக்கி சந்தைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு கள் இயக்க மாநில தலைவர் நலச்சாமி தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு கள்ளுக்கான தடையை நீக்கி அதனை உணவுப் பொருளாக அறிவித்திட வேண்டும் என்று கூறினார். இதனை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் சிஎம் பூண்டியில் நாளை கள் இறக்கி சந்தைப்படுத்தும் போராட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கள் விற்பனைக்கு அனுமதி வழங்கவில்லை என்றால் தேர்தலில் அதற்கான விளைவுகளை திமுக அரசு சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்தார். சட்டத்தை மதித்து தமிழ்நாடு அரசு கள்ளை உணவாக அறிவித்திட வேண்டும். இவற்றை முன்னிறுத்தி ஜனவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது நாளை, விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் சிஎம் பூண்டியில் கள் இறக்கி சந்தைப்படுத்தப்படும். அந்த அறப்போராட்டத்தில் நானும் பங்கேற்கவிருக்கின்றேன். தமிழ்நாடு அரசு போராளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளை இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம், நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? It is purely question of law as to the interpretation of the Indian Constitution. இதற்கு அரசு தரப்பு பதில் சொல்லியே ஆக வேண்டும். யார் குற்றவாளி? கள் இறக்கி சந்தைப்படுத்தும் போராளிகள் குற்றவாளிகளா? போராளிகள் மீது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றதே, அந்த அரசு குற்றவாளியா? அரசுதான் குற்றவாளியே ஒழிய போராளிகள் அல்ல. The government of Tamil Nadu is the accused person, not. ஒன்று, கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவியுங்கள். தவறினால் நீங்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து கீழே இறங்குங்கள். இதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை.